முன்னாள் சோனி டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட். இவர் வந்து சோனி நிர்வாகத்துக்காக பல சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி புதுசாக ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா இருக்கக்கூடிய சோனி இளமாறன் அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். வெல்கம் சார். ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சார், திரைப்படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சார். திரைப்படத்தை பற்றி பன் பட்டர் ஜாம் படம் வந்ததுக்கப்புறம் மக்களே பார்த்துட்டு இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் ஃபில்ம்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம் மேம். இன்றைக்கி லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட போட்டு காட்டுறப்போ நான் படம் பார்த்த உடனே அதை சொல்லிட்டேன், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்றதை நான் ராகவ் டைரக்டர் அவங்ககிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க வியந்து தான் பார்த்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நான் பிஸ்னஸும் நல்லபடியாக இது முடிஞ்சு, அதாவது இந்த நம்ம திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான கனவு என்னென்னா, படம் முடியறதுக்கு முன்னாடியோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணும். அது எல்லாருடைய கனவு. சுரேஷ் மிஸ்டர், அதாவது ப்ரொடியூசர் மிஸ்டர் சுரேஷ் அவங்களுக்கு அந்த கனவு உடனே பழிச்சிடுச்சு. ஏன்னா அந்த படம் அமைந்த விதம், டைரக்டரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ரைட்டர் அது டைரக்டராக ஆகும்பொழுது அது கதை அமைப்பு,